இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 1 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 24. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு பலவீனத்துல கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. சரீரத்துல இந்த வியாதி வந்தது நிமித்தம் நீங்க ரொம்ப மெடிசன் எடுத்து சோர்ந்து போய் என்ன வியாதி ஆண்டவரை எனக்கு மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி கவலையோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, உங்க பலவீனங்களை அவர் ஏற்று கொண்டிருக்கிறார். உங்க நோய்களை அவர் சிலுவையில சுமந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பாவுடைய தழும்புள்ள கரம் நிச்சயமாய் உங்க வியாதியை குணமாக்குகிறது. ஒரு சகோதரிக்கு முழங்காலில் முட்டு வலியினால அதிகமாய் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தார்களாம். முழங்கால நின்று அதிகமாய் போராடி ஜெபிக்கிற சகோதரி காலப்போக்கில் அவங்க சரீரத்துல வந்த பலவீனத்தின் நிமித்தம் 2 முழங்காலும் அந்த முகூட்டு பகுதியில பயங்கரமான ஒரு பெயின், முழங்கால நின்று ஜெபிக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அந்த சகோதரி விடல. நான் எவ்வளவு முழங்கால நின்று ஜெபிப்பேன், என்னால இப்படி ஜெபிக்க முடியலையே அப்படின்னு அவங்க சோர்ந்து போகல. இன்னும் அதிகமாய் தன்னுடைய முழங்காலை முடக்க ஆரம்பித்தார்கள். தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். எவ்வளவுதான் வீட்டு வேலைகளை செய்தாலும், எவ்வளவோ காரியங்களை அவங்க அலைந்தாலும், தேவ சமூகத்துல வரும்போது முழங்காலை முடக்குவார்கள். முழங்காலை முடக்கி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். பிரியமானவர்களே, ஏசப்பா அற்புதத்தை செய்தார். ஏசப்பா அதிசயத்தை செய்தார். முழங்கால நின்று ஜெபிக்க 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 அவங்க முழங்கால ஒரு பலன் உண்டாக ஆரம்பித்தது. கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்க சரீரத்திலும் ஏதோ ஒரு பலவீனம், 2 கால் பகுதியிலும் நீங்க பலவீனத்தோடு காணப்படுகிறீங்க. மூட்டு வலியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கால் வலியினால பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. ஏசப்பா இப்ப தொட போகிறார். ஏசப்பாவுடைய வல்லமை இப்பொழுது பாய்ந்து வரும். எந்தெந்த இடங்கள்ல நீங்க பலவீனத்தோடு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல விசுவாசத்தோடு கரங்களை வைக்க போகிறீர்கள். எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒரு சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற தேவ பிரசனம் இப்பொழுது இறங்கி வரும். ஏசப்பா அற்புதத்தை செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாய் விசுவாசத்தோடு எந்த இடத்துல இவங்க பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அந்த இடங்களை கரங்களை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ரீபாலபா சந்த நீக்கலபா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பற்றி பிடிக்கிறபடினால ஸ்தோத்திரம். பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. எந்தெந்த இடங்கள்ல இவங்க பலவீனத்தோடு காணப்படுகிறார்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை கடந்து செல்லட்டும் சுவாமி. அற்புத சுகம் நடப்பதாக. ஆண்டவரே, விசுவாசத்தோடு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போதோ வல்லமை புறப்பட்டது. ஆண்டவரே, 12 வருடமான வியாதி மாறினது போல இவங்க பல வருடமா இந்த பலவீனத்துல போராடி கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. ஆவியானவர் ஆளுகை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். காத்து கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. குடும்பங்களுக்கு சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரங்கள் நெருக்கங்களோடு இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். செய்கிற வேலைகள், வருமானங்கள், வியாபாரங்கள், தொழில்கள், சகல காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானுடைய கரம் வெளிப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை கடந்து வந்திருக்கிறது. அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.